ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா சிசல்ஸில் லகத்ரேத் அப்படின்னு சொல்கிற ஒரு ஏரியாவில் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. அந்த ஃபிஷ் மார்க்கெட் பக்கத்துலேயே வெஜிடபிள் மார்க்கெட்டும் இருக்குது. நம்ம இப்போ இன்றைக்கி ஃபிஷ் மார்க்கெட்டை இப்போ சுற்றி பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ விதமான மீன்லாம் வச்சுருக்காங்க. ஜோபு, பெக்கினு, வியவே, கக்காத்துவா அப்படின்னு சொல்கிறாங்க மீன் பேர்லாம். பாருங்கள் எவ்வளோ இதாக வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லா மீனுமே. இப்போ தான் பிடிச்சிட்டு வச்சுருக்காங்களாம். ஒரு பாக்கெட்டை 200, 250, 300 அந்த ரேஞ்சில் மீன்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஈரோடு இருக்குது. எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க, கஸ்டமர்லாம் நிறைய பேர். அங்கே வாங்குகிற இடத்துலையே மீனெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி கூட ஒரு ராஸ்தா நண்பர் ஒருத்தர் தராரு. வாங்க அவரையும் போய் பார்த்துட்டு அந்த நண்பரை எப்படி க்ளீன் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அவங்க அந்த க்ளீன் பண்ணுற வேஸ்ட்டை கூட அப்படியே எடுத்து அங்கே உள்ள பறவைகளுக்கு போடுறாரு. பறவைகள் எல்லாம் சாப்பிடுது அந்த வேஸ்ட்டெல்லாம். அதெல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போய் நம்ம பாருங்கள். Torni Beto! Vediamo lì. Ma lì non fila in pacchi. No, me lo vado. Samosa, Marcet Monaco. Could you carve in the moist box, please? Yeah, carving. நம்ம ராஸ்தா மீன்லாம் கட் பண்ணி பறவைகளுக்கு இரையாக போடுறாங்க. அந்த இடம் இதுதான். பாருங்கள் எவ்வளோ பறவைகள்லாம் அந்த மீன் வேஸ்ட்டை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்குது.